பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எஸ்ஐயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஹல்லேலூயா. இந்த 7வது மாதம் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற இந்த கால வேளையில் பேசுகிற வார்த்தை, ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் இந்த மாதத்தினுடைய காரியங்களை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் ஒரு அதிசயத்தை செய்வேன். இது ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. எசேக்கியேல் 12:25 நீங்கள் வாசிப்பீர்களேயானால், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், அது தாமதியாது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும். எத்தனை பேர் இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? அது தாமதியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். நன்றாக கவனியுங்கள். எஸ்ஐயா 55வது அதிகாரம் அதனுடைய 10வது 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, இந்த நாளில் கர்த்தர் எந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வேன்னு கர்த்தர் திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அது கட்டாயம் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் உங்கள் நினைவுகளை மாற்றுங்கள். தேவன் உங்களை நினைக்கிற பிரகாரமாக நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய வழிகள், அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியது. வேதம் சொல்லுகிறது, கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும். காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் என் ஜனங்களுக்குள்ளே நான் ஒரு அதிசயத்தை செய்வேன். Glory to God. அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கடந்து செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியாக இருங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அநேகர் சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்முடைய நெருக்கத்தை குறித்து, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து, நம்முடைய வேதனைகளை குறித்து, நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் பயப்படுற? நீ பயப்படாமல் இரு. Glory to God. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே என்ன நடக்குது தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரை வாசிக்கும்போது, ஆண்டவர் இயேசு சீசர்களோடு கூட படகில் கடந்து செல்லுகிறதை பார்க்க முடியும். திடீர்னு பலத்த காற்று வீசுகிறது. படகு நிரம்பத்தக்கதாக அலை அதில் மேல் மோதின போது அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை என்ன? நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா?
நீர் நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறீரே. தூங்கிக் கொண்டிருந்த இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை என்கிற படகில் நான் இருக்கிறேன். இயேசு இருக்கிறார். உன்னை பயமுறுத்துகிற, உன்னை அச்சுறுத்துகிற, உன்னை தாக்குகிற, உன் மேலே மோதுகிற எந்த காரியத்தை குறித்தும் நீ பயப்படாத, அமைதலாயிரு. கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக எதிர்மறையாய் வீசுகிற எல்லா காற்றையும் அவரால் என்ன செய்ய முடியும்? Glory to God. அமைதலாய் இருக்க செய்ய முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசமாயிருங்கள், கட்டாயம் அற்புதம் நடக்கும். நான் ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு இந்த கால வேளையில் தேவனை நோக்கி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயம் நடக்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 7வது மாதத்தில் முதல் நாளில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நான் அதிசயத்தை செய்வேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என் ஜனங்கள் எதிர்பார்க்கிற அதிசயத்தை காணப்பண்ணோம். பயந்து கொண்டு இருக்கிற காரியத்திற்கு முடிவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.